வெல்கம் டு ஆஷ் மியூசிக்ஸ் 1158. இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் பேர் தான் ஸ்டம்பிள் காய்ஸ் பார்ட் 1. இப்போ நம்ம இதில் ஒரு ஈவெண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த ஈவெண்ட்டுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். ஒன்று நாக் அவுட் ரேஸ், அப்படி அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. 2 சன்ரைஸ் கிளைம், 3 பெட்டர் கிளைம். இப்போ நம்ம ஒரு என்ஜாயபிளான ஒரு ஈவெண்ட்டை தான் நம்ம இப்போ போகவே போகிறோம். இப்போ வாங்க இந்த ஈவெண்ட்குள்ளே இப்போ போயிடுவோம். இப்போ ப்ளே கொடுத்துப்போம். ஸ்டார்டிங்கில் ஒரு 24 பிளேயர்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டுது. எழுதினா ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஒரு ஷார்ட்ஸாக போடுறதுனால உங்களுக்கு ஹாஃப் ஸ்க்ரீன் தான் தெரியும். அதனால நான் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் இது உங்களுக்கு என்ஜாயபுளாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். யாருமே இப்போலாம் கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க. ஏதாவது 1-2 கமெண்டாவது பண்ணுங்கள். சரி, இப்போ எப்படியோ ஒரு கிராப் ரேசிங் தான் ஏன்னா அதில் ரேண்டமாக சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த கிராப் ரேசிங் தான் வரப்போகுதுன்னு காட்டிருந்துச்சு. இது ரொம்பவும் ஈஸி தான். அதனால் நம்ம ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். ஸ்டார்டிங்லே இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஸ்டார்டிங்கில் இப்படி கிளிச் ஆகுது. சரி, ப்ளே தானே பண்ண போகிறேன். எப்படியும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவோமேன்ட்டு தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் இப்படி தான் பாதி கிளிச் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் இப்போ கிளிச் கொஞ்சம் நின்றுடுச்சு. ஆனால் இப்போ தான் கிளிச் ஆகிடுச்சு. அந்த கிளிச் ஆன காரணத்தால் இப்போ நான் அவுட் ஆகிட்டேன். திருப்பியும் கிளிச் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படியும் நம்ம எலிமினேட்டட் தான். சொன்ன மாதிரி நம்ம எலிமினேட்டட் தான். இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் சொல்லுங்க. அப்புறம் உங்களுடைய பாய் ஃப்ரம் யுவர் ஆஷ் மியூசிக்ஸ் 1158.